காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்து விட்டு வாங்க மாட்டாதே. யூ சயின்டிஸ்ட் என்னையா சென்டப்பாக வச்சுலன்ட்ருக்க? இது சென்டப்பா இல்லைடா, சோல் ஸ்ப்ரே. அப்படின்னா இப்போ எதனா நீ சாப்பிட்ற சாப்பாட்லேயும் நான் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் கலந்தா உன் ஆவி எனக்கு மாறும், என் ஆவி உனக்கு மாறும். இதுதான் இதோட கான்செப்ட். ஓ, நான் பார்த்ததுலேயே நீ பண்ண உருப்படியான வேலை தாயா. இதனால் நிறைய பிரச்சனை வருமே. பிரச்சனையை வேடிக்கை பார்க்குறது தானடா என் வேலை. வரட்டும், பார்த்துக்கலாம். அப்போ இதை யார் உடம்புல செலுத்த போகிற? நமக்குன்னு ஒருத்தன் அமைவான்ல, ஏதாச்சும் ஒரு 2 பேர் அமைவானுங்க, அவனுங்க உடம்புல செலுத்துறேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாவாங்க. அதை நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். இனிமே தான்டா என் ஆட்டம் வரப்போ. எந்திரிடா சோம்பேறி. குட் மார்னிங்ப்பா. உனக்குலாம் குட் மார்னிங்லாம் ஒரு கேடு. போய் ஏதாச்சும் வேலையை தேடுற வழியை பாடுறா, சும்மா சோம்பேறி மாதிரி தூங்கிட்டு. அப்பா கொஞ்சம் வெளியே போங்க, இன்டர்வியூவில் அட்டன் பண்ணோம். Hi buddy, what's your name? My name is Kavin. Where are you from? I am from. You are rejected. Yeah? முதல்ல போய் இங்கிலீஷ் கற்றுட்டு வா, அப்புறம் இன்டர்வியூக்கு வரலாம். இங்கிலீஷ் தெரியாமல் உட்காந்து பேசி பிறக்கணும்னா பணக்காரி வீட்டில் தான் பிறக்கணும். ரிஷி எழுந்திருப்பா, வேலைக்கு போகணும். யா டாடி, போறேன். என்ன சார், இன்னைக்கு என்ன காரில் வந்தீங்க? பென்ஸா ரோல்ஸ் ரைஸா? ரோல்ஸ் ரைஸ் வேலைக்கு விட்டுருக்கேன், பென்ஸில் தான் வந்தேன். ஓ, பணக்காரனா இருந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிற தம்பி, அவனும் மனுஷன்தான். அதுவும் கரெக்ட் தான். நான் கிளப்புக்கு போகிறது சொன்னீங்கன்னா நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போகிறது சொல்லுவேன். ஃபோனை வைடி. அண்ணா 2 கொடுங்க. போய் சரக்கு அடிச்சாதான் டிப்ரெஷன் போகும். அண்ணா 2 கொடுங்க. 2 கொடுங்க. ஐயோ, இங்கே எதுக்கியா கூப்பிட்டு வந்திருக்க? இது வைன் ஷாப்பு. இங்கே தாண்டா அந்த 2 பேர் இருக்கானுங்க. எந்த 2 பேரியா? நான் பர்டிகுலர் 2 பேர் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க உடம்புல தான் மருந்தை செலுத்த போகிறேன். அவனுங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கானுங்க. வா. ஐயோ நில்லியா, நானும் வரேன். ஸ்ப்ரே கொடு, மருந்தை கலந்துருவோம். குடு. ஏய், யார் பாணி? தலை சுத்துற மாதிரி இருக்கே. எந்திரடா பரதேசி. யார் நீங்க? இப்படிதான் கண்ணு மூணு தெரியாம குடிச்சிட்டு வந்தா பெத்த அப்ப யாருன்னே தெரியாது. போய் ஏதாச்சும் வேலையை தேடுறா. இது அப்பனா? என்ன இடம் இது? என்னாச்சு எனக்கு? என்ன என் தாடியை காணா? ஓ மை காட், என்னாச்சு தெரியலையே. ஐடியா, சாட்ஜிபிடி. நேற்று சரக்கு அடிச்சுட்டு வந்தேன், அதுக்கப்புறம் என் உடம்புல மாறிடுச்சு. என் தாடியை வேற காணா, என்னாச்சுன்னே தெரியல. எனக்கு என்னாச்சுன்னு சொல்லேன். டேய், உன் ஆவி வேற ஒருத்தன் உடம்புக்கு மாறிடுச்சு. ஓ மை காட். ரிஷி எந்திரிப்பா, வேலைக்கு போனோம். யார் ரிஷி?
யார் ரிஷி? ரிஷியா? அதான் உன் பேர் உனக்கே தெரில. நான் தான் சொன்னேன்ல குடிக்காதன்னு, கேட்டா தானே? ஆமாம், எனக்கு எப்படி தாடிலாம் முளைச்சிச்சு? இந்த டிஷர்ட்லாம் போட்டிருக்கேன், இன்னைக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. என்னது ஏசிலாம் இருக்குது வீட்டில்? ஐயோ, என்னடா நடக்குது இங்கே? இது யாரோட முகம்? யா ஐயோ, சே சே, இதெல்லாம் கார்ட்டூனில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? சரி, வீடு சுற்றி பார்ப்போம். இவ்வளோ பெரிய வீடாக இருக்கே, சுற்றி பார்ப்போம். ஓ மை காட், எவ்வளோ பெரிய வீடு! ச்சே, இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எப்படி என் முகத்தில் உள்ளவன் இந்த ஊருக்குள்ளே தான் இருப்பான். தேடி பார்ப்போம். ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன தெரியுமா? ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன தெரியுமா உங்களுக்கு? ச்சே, எங்கே தேடியும் கிடைக்கவில்லையே. எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, எனக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியும். என்ன கிளைமேட்டு? ஏன்டா நாயே, என் உடம்ப மாத்திட்டு காசு மட்டும் தானே இந்த மாதிரி பண்ண? காசு மட்டும் தானே பண்ண? ஏன்டா அப்படி பண்ற? உன் வீட்டுல என்னால இருக்கவே முடியலடா. நான் எவ்வளவு அனுபவிக்கிறேன் தெரியுமா? ஏய், நிறுத்து. சும்மா லாஜிக் எல்லாம் அடிச்சிட்டு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளு. எனக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை, ஆனால் இந்த மாதிரி திருட்டுத்தனமால ஆகணும்னு ஆசை கிடையாது. சொந்த காசில் சுயமாக சம்பாதிக்கணும்னு தான் ஆசை. நம்ம 2 பேரும் இப்படி மாறினது காரணம் நான் இல்லை, நேற்று குடித்த சரக்கில் இருந்தால் இப்படி மாறிட்டோம். ஒழுங்கா அந்த வைன் ஷாப்பில் போய் தான் நம்ம கேட்கணும். வா, வைன் ஷாப் போய் கேட்போம். லாஜிக் இல்லாமல் இங்கே சண்டை போடுறது வேஸ்ட்டு. வா, அந்த சரக்குலாம் யூஸ் பண்ணாத, அதுக்கெல்லாம் இப்போ வேல்யூ கிடையாது. ஏய், யார் நீங்கள்? எதுக்கே அடிக்கிறீங்க? சொல்றா, உன் சரக்குல ஏதோ கலந்ததுனால தான் அவன் எனக்கு மாறிடுச்சு, ஏன் அவனுக்கு மாறிடுச்சுடா. என்னடா கலந்த சரக்குல? ஐயோ, என்னையா உளறீங்க? உன் அவனுக்கு மாறிடுச்சா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏய், இங்கே பாரு, நேற்று நாங்கள் 2 பேரும் வைன் ஷாப்புக்கு வந்தோமா, உன் சரக்கை தான் குடித்தோம். குடித்ததில் அவன் எனக்கு மாறிடுச்சு, ஏன் அவனுக்கு மாறிடுச்சு. அப்படியா? ஆமாம், ஏதாச்சும் கலந்தியா? நான் எதுவும் கலக்கலையா? ஆனால் நேற்று ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரே சரக்கில் அடித்தான். அவன் தெரு கூட பக்கத்தில் தான் இருக்குது, அவனை கூட போய் கேட்டு பாருங்க. டே அருணாள், இது எதுக்குடா தூசியில் வச்சா ஒர்க் ஆகாதுடா. டேய், உன்னால தான்டா என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஐயோ, ஏய் நிறுத்துப்பா, தெரியாமல் பட்டாருப்பா, நிறுத்துப்பா. இதுதான் அப்போவே சொன்னேன், இதெல்லாம் பண்ணால் சண்டை வரும், கேட்டியா? ஐயோ, நான் உனக்கு என்ன பண்ணேன்? எதுக்கு அவன் மாத்தினேன்? ஏய், சோல் ஸ்ப்ரேன்னு ஒன்று கண்டுபிடிச்சா மாற்றி விளாண்டேன். ஏய், நீ விளாட்றதுக்கு எங்கள் வாழ்க்கை தான் கிடச்சிச்சா உனக்கு? டேய், நாங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு சாகணும், அதை நீ ஒவ்வொன்று வேடிக்கை பார்க்கணுமா? ஏய், நீங்கள் நினச்சாலும் அதை திரும்ப மாற்ற முடியாது. போய் எங்கேயாச்சும் போங்கடா. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு உன்ன? ஏய், நிறுத்து. ஐயோ, எப்படியா பழையபடி திரும்ப கொண்டு வருது? ப்ளீஸ் சொல்லியா, இது என் வாழ்க்கை விஷயம். எனக்கு அவன் வீட்டில் இருக்க முடியலையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் சொல்லு, எப்படி சரி பண்றது? எப்படியாச்சும் சரி பண்ணி விடியா, உனக்கு கையெடுத்து கூட கும்பிடுறேயா, ப்ளீஸ்யா. அதை சரி பண்ணுறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க, ஆனால் அதை கவர்மெண்ட் பேன் பண்ணி இப்போ ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பழையபடி சரி பண்ணலாம். ஓகே, நான் இவனுமே அதை போய் எடுத்துகிட்டு வரோம். அந்த மியூசியத்தை 5 நாள் கழித்து தான் திறப்பாங்க. 5 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்பா, உங்களுடைய கடன்லாம் அடிச்சிட்டேன், புதுசாக ஏசி டிவிலாம் வாங்கியிருக்கேன். எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஏன்பா திடீர்னு எப்படி, எவ்வளோ ஏது இதெல்லாம் காசு உனக்கு? அதெல்லாம் கேட்காதீங்கப்பா, கிடைச்சதை வச்சு என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக இருக்குப்பா. இந்த 5 நாள்ல உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை நீ தீர்க்க. அண்ணா இந்தாங்க, இதோட கடன் அடைச்சிருவேன். இதுக்கப்புறம் அவர்கிட்ட காசு கேட்காதீங்க ப்ளீஸ். அப்பா, உங்கள் கடன் அடைச்சிட்டேன். உங்களுக்கு தேவையான அந்த ஆடிக்காரையும் வாங்கிட்டேன். சூப்பர்ப்பா, தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. ஒரு வழியாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைலாம் தீர்த்துட்டீங்க. இனி நம்மளோட ஒரே நோக்கம் அந்த மருந்து எடுக்கிறது தான். ஓகே,
நான் ரெடி, கிளம்ப. ம் ஓகே, வா போலாம். வா வா சீக்கிரம் வா. ஏய் யாரா அது? ஏய் எப்படா உள்ள வந்த? செக்யூரிட்டி. டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் உள்ள வருவேன்? ஏய் யாரா நீ? வருது, வா. ஏய், ஒரு வழியா மருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். சூப்பர் சூப்பர். நில்லுங்க, நீங்கள் 2 பேரும் இந்த மருந்தை குடிங்க, சரியாயிரும். ஓகே. இப்போ நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க.